ஒருவேளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS Shankar. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் பண்டத்தரிப்பு இடத்துல நிற்கிறேன். இதான் பண்டத்தரிப்பு சந்தின்னு சொல்கிறது. இதால் பார்த்தீங்கன்னா இடக்கைப்பக்கம் போனால் நாங்கள் மாதங்களுக்கு போகலாம். இப்படி நேராக போனோம்னு சொன்னால் இளவாலை நாங்கள் தெல்லிப்பளைக்கும் போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் இளவாலை நோக்கி தான் போகிறோம். என்னத்துக்கானு சொன்னால் உங்களுக்கு நான் ஏற்க முதல்ல வீடியோ போட்டிருப்பேன். சியான் அண்ணான்னு சொல்லி, அதாவது ஜாழ்ப்பாணம் நிறைய கண்டுபிடிச்சவர். அவராக நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் பண்ணினவர், தம்பி நான் ஒரு மேத்ஸ் செய்கிற மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சினான், வீடியோ எடுத்து போட முடியும்னு சொல்லி கேட்டிருந்தார். உண்மையாக இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்களை கட்டாயம் நாங்கள் ஊக்குவிக்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வாரம்னு சொல்லி போட்டு போய்கொண்டிருக்கேன். இப்போ வேறு அந்த கடையில் அந்த மிஷின் கிடக்காம அங்கே போய் அதை எப்படி தயாரித்தவர், எவ்வளோ தயாரித்தவர், என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கினவர் சொல்லி கேட்டு அந்த விளக்கங்களை சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்டத்தரிப்பு சந்திலேருந்து இளவாலை பக்கம் போகிற பாதையில் விளக்கை பக்கத்தில் இளவாலை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த கடை இருக்குது. இந்த லொக்கேஷன் சொல்லிக்கொள்கிறேன். என்னது அடுப்புற இந்த கடலை கோது புண்ணாக்கு, மற்றது கடலை கோது புண்ணாக்கு, இந்த உளுத்தங்குருணி, தவிடு, ஆட்டுக்கு என்னென்ன வைக்கலாமா முறை சாமானது இவ்வளோ சேர்த்து. சரி, அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பேர்? சியான். அண்ணா இப்படி ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டுனாங்கண்ணே. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அண்ணா? இப்போ நாட்டில் மேத்ஸ் தான் தட்டுப்பாடு. சீனியோட மேத்ஸ் தான் பில்லை ஓடிக்கொண்டு போகுது. இப்போ அதால் இப்போ என்ன செய்வோம்னு போட்டு தான் ஒரு மேத்ஸ் மிஷின் ஒன்றை செய்து பார்ப்போம்னு சொல்லி போட்டு தான் இப்போ செய்து சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. நீங்கள் அதான் யோசிக்க. ஓ, எவ்வளோ நாளில் செய்த நீங்கள்? இல்லைங்களா, எவ்வளோ காலத்தில் செய்து முடிச்சு? ஒரு மாதத்தில் முடிஞ்சுது. ஒரு மாதத்தில் முடிஞ்சது. ஓ, முதல் ரெண்டபடியாக அதை வெளிநாட்டில் உள்ள ஒரு ஆளோட தொடர்பு நம்மளை தான் அவர் சொன்னேன். என்னென்னா இங்கே உள்ள ஆளை கஷ்டப்பட்டாங்களோ வேலையை ஒன்று கொடுக்கணும். அப்போ நான் இப்படி ஒன்று செய்யலாம்னோன்னா அவர் சொல்லிச்சுன்னா ஓகே மேத்ஸ் மிஷின் ஒன்று செய்து கொடுத்தாவே செய்யக்கூடிய மாதிரி இருக்குமாண்டாக்காக தான் இதை செய்து இப்போ முடிஞ்சுது. விலை என்ன? விலை 230 பேர் 2,30,000. ஓட ஒரு மாதத்துக்கு. ஓ, இது இப்போ உங்களுக்கு செய்கிறதால இப்போ இது செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எதிர்நோக்கினீங்க? முதல் கொஞ்சம் சிலவுகள் கூட அந்த பொருள் கண்டுபிடிக்க அதில் அவைகிட்ட அறவுடையில தானே, அதுதான் பிரச்சனை. என்ன மாதிரி இயங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓ சரி, ஓகே. உடம்பு வந்த பிரச்சனை. இந்த பார்த்தீங்க சொன்ன மேத்ஸ் இப்போ தயாரிச்சா தானே, அதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணுமோ? கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் அதில் இருந்தால் 3 வேஸ் மோட்டர் இல்லை, 3 வேஸ் இது 5 ஹார்ஸ் பவர் மோட்டர். ரெண்டபடியாக கொஞ்சம் லோட்டாக இருக்கும். இப்போ ஒரு கணக்காக தான் மில் மாதிரி தான், மில்லுக்குள்ள போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் போகிற மாதிரி தான் இதுக்கு போய் கொண்டு இருந்தால் சரி ஓகே. வேறு மோட்டர் வச்சு கூட போடலாம். அப்படி 3 வேஸ் இருந்தால் கொஞ்சம் கூட போடலாம்.
அதில் விலை கூட முடியுமா? ஓ அதான் கரண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட போடும். அது கண்டிப்பாக. ஓ இது ஆட்டுக்கு பயன்படுத்துகிற மேஸ்? இது ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமோ. இல்லை இதுன்றதா கப்புறம் வளர்த்துறதுக்கு சட்டி வேறு. சட்டியோ மண் சட்டி வேறும். இது வந்து காகங்கள் இதுகள் வந்து அலையாமல் இருக்கிறதுக்காக இந்த தூக்கிட்டு சைட்டுக்கு எடுக்கிறது. இது மூணு இது அப்படி இதண்டாச்சு. ஒன்று சந்தனம் குங்குமம். ஓ எவ்வளோ இது? இது 6000 ரூபா. 6000 ரூபா. ஒரு வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது மேஸ் செய்கிற மிஷினை காட்டினவர், அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா மேஸும் செய்து காட்டினவர். உண்மையை பார்க்க ஆசையாக இருந்துச்சு அந்த உருண்டு வாழை. நான் யோசிக்கவே இல்லை மேஸ் செய்கிறது இப்படி செய்கிறோம்னு சொல்லி அண்ணன் செய்து காட்டினவர். ஆனால் வாழ்த்துக்காண்ணா உங்களை முயற்சிக்கு ஏன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஆகலாம் கட்டாயம் நாங்கள் ஊக்கப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் அண்ணாமையா நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ போட்டிருக்கேன். முதல் போட்ட வீடியோ நான் கொடுத்துக்கொள்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. பின்னுக்கு வரும். அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுவீங்க? 076 92 24 512. 512. இந்த கடை என்ன நேரம் திறந்துருப்பீங்க? இது வந்து வெளி வேலையில் போகிறது. அப்போ அதில் என்ன அது பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ணா சரிண்ணே. அண்ணா நம்பர் கீழே தெரியும் எந்த நம்பரா அண்ணா நம்பர். நீங்கள் கால் பண்ணி ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரவலே இது இப்படி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் KS Shankar யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே see you, டாட்டா, பாய் பாய்.